தமிழகத்தில் திமுக ஆட்சி 2026ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் 5 திமுக அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்றும் அதில் எவ்வித மாற்று கருத்தே இல்லை என்றும் 5 அமைச்சர்களில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நிச்சயம் சிறைக்கு செல்வார் என்று தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. இதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்ல மத்திய அமலாக்கத்துறையினர், வருமான வரித்துறையினர் முயற்சி செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் திமுக உன்னிப்பாக எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று தமிழக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் துறையில் மட்டும் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். கடந்த 2 நாட்களாக அங்கே அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வந்தது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை சந்தை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தது, பார் உரிமம் வழங்கியதில் முறைகேடு உள்ளிட்டவற்றில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக உரிய ஆதாரங்களுடன் புகார் சிக்கியுள்ளது. இது தொடர்பாக கடந்த 2017 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கில் ஏற்கனவே டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்பதை கருத்தில் கொண்டு அது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதன் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக சோதனையை எதிர்ப்பது குற்ற நீதி பரிபாலனத்தின் அஸ்திவாரத்தை பாதிக்கும் என்றும் சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிவுறுத்தி உள்ளனர். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சி 2026க்குள் முடியும் முன் 5 திமுக மூத்த அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்றும் அதில் எவ்வித மாற்று கருத்தே இல்லை எனவும் அதில் குறிப்பாக தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஊழலிலும் லஞ்சத்திலும் மூழ்கியுள்ள அண்ணா அறிவாலய திமுக இதனை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறுகின்றனர் தமிழக அரசியல் விமர்சகர்கள். குறிப்பாக டெல்லியில் மதுபான கொள்கையில் 100 கோடி ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சராக இருந்து வந்த மணிஷ் சிசோடியா மற்றும் பல மூத்த அமைச்சர்கள் என டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியின் கூடாரமே சிறைக்கு சென்றதால் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற டெல்லி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. அதேபோல் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கும் ஊழல் என்பது உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழகத்திலேயே இதுவரையில் எங்கும் எப்போதும் நடக்காத வகையில் அனைத்து துறைகளிலும் மெகா ஊழல் நடைபெற்று பல லட்சம் கோடி முறைகேடாக கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக மத்திய பாஜக அரசும் மத்திய அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற 100 அமலாக்கத்துறை சோதனைகளில் 80% தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளது எனவும் டாஸ்மாக் விவகாரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டதில் என்ன ஊழலை நிரூபித்தார்கள் என்ற கேள்வியும் தமிழக அரசியல் களத்தில் எழுப்பப்படுகிறது. இதில் விசாகனை ஏற்கனவே சோதனை செய்து விசாரணை செய்ததில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசியல் களத்திலும் மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுப்பப்படுகிறது. மணல் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் விவகாரத்தில் தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன், கே. நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரை கைது செய்ய மத்திய அமலாக்கத்துறையினர் முடிவு செய்து அதற்கான உண்மையான ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர். இதேபோல் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியுள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வருமானத்திற்கு அதிகமாக அசையும் அசையா பல கோடி சொத்து குவித்த வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் பெரியசாமி
அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் போன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக உள்ளாட்சி அமைப்புகளின் மக்களின் பிரதிநிதிகள் மீதான ஊழல் லஞ்ச வழக்கும் குற்ற வழக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 2026க்குள் பல அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்வது உறுதி என்றும் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவும் பட்சத்தில் டெல்லி ஆம் ஆத்மி கூடாரமே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது போல் அண்ணா அறிவாலய திமுக கூடாரமே கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்டது என்று தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்பொழுது அமைகிறதோ அப்போதெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் அதிகரிப்பது, கொலை, கொள்ளை, வழிப்பறி, போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிப்பது, மது போதையில் தமிழகமே மூழ்கியுள்ளது, ஜாதிய மோதல் போக்கு, மத ரீதியான மோதல் போக்கு அதிகரித்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் செயலிழந்து காணப்படுவது வழக்கமான ஒன்றாகி இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஊழல் ஆட்சியையும் குற்றவாளிகளின் கூடாரமாக செயல்பட்டு வரும் அண்ணா அறிவாலய திமுக அரசை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பி வைக்க தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக தலைமையில் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய தேசிய கட்சியான பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளையும் ஓர் அணியில் திரட்டி வலுவான கூட்டணி அமைத்து இருமுனை போட்டியாக தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் வெற்றி பெற்று 8வது முறையாக அதிமுகவின் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலோடு திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்து வாக்காளர்களால் நிரந்தரமாக தூக்கி எறியப்படும் என்கின்றனர் தமிழக அரசியல் நோக்கர்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.